இந்த கிளவிய காலையில இருந்து கையில பிடிக்க முடியலையே. பொண்ணு வரான ஒண்ணு இப்படியும் அப்படியும் என்னமா ஆட்டம் ஆடுது. இப்ப மட்டும் கை வலி கால் வலி எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. என் மக வராளே, 3 வருஷம் கழிச்சு வராளே, இன்னும் வரலையே, எங்க இருக்கிறான்னு தெரியலையே. இவ மூஞ்ச பார்த்தாலே நமக்கு எரிச்சலா வருது. இன்னேத்துக்கு பேருக்குமே என்ன ஆட்டம் போட்டுங்கிறா பாரு. அடியே, என் பொண்ணு வரப்போறா, இன்னேத்துக்கு தான் உட்காந்து தொடப்பக்கட்டையை வச்சு என்ன சுத்தி நிற்பியா? உள்ள ஆர்த்தி கரைச்சி ஏத்தணும். அப்போ அத்தை இதுக்கெல்லாமா அத்தை ஆர்த்தி கரைச்சி எடுப்பாங்க? என்னத்த பேசுறீங்க நீங்க? அவ என்ன கல்யாணம் பண்ணின்னு ஜோடியாவா வரா? படிச்சு முடிச்சுட்டு தானே வரா. இதுக்கெல்லாம் எடுக்கக்கூடாது அத்தை. ஏய் இங்க பாரு, காலங்காத்தாலே என்ன டென்ஷன் பண்ணின்னு இருக்காத, சொல்றத மட்டும் செய். அவ படிச்சு முடிச்சுட்டு வரா, சரியா? உன்ன மாதிரி ஒரே கிளாஸ்லயே 2 வருஷம் 3 வருஷம்லாம் படிக்கல. அவ படிச்சா முடிச்சா வந்துட்டா. நீயே இருக்கிறிய தண்டத்துக்கு. நான் இத்த படிச்சேன் அத்த படிச்சேன்னு ஒன்னுத்துக்கும் உருப்படி இல்லாம கையால் ஆகாம உக்காந்துன்னு இருக்கிற. கேட்டா இதுக்கு எடுக்கூடாது அதுக்கு எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்டே நீ சொல்ற. ஒழுங்கு மரியாதையா போய் ஆர்த்தி கரைச்சி எத்துனுவா, சொல்றத மட்டும் செய். இந்த கிழவிக்கு ரொம்ப திமிராயிடுச்சு, அடக்கியே ஆவணும். சரிங்க அத்தை, எத்தனை வர அத்தை? அந்த தொடப்பக்கட்டையை எடுத்து ஓரமா போடு. திமிரு பிடிச்ச கிளவி இது. ஒன்று திமிரு பிடிச்சது மக, அதுக்கு மேல திமிரு பிடிச்சவ. இவளுங்களை வச்சு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அத்தை அத்தை இந்தாங்க நீங்க கேட்ட ஆரத்தி தட்டு. அம்மா அம்மா, அடியே என் செல்ல மகளே, எப்படி இருக்கிற? உன்னை பார்த்து எம்பட்டு நாள் ஆச்சு. அடியே என்னடி இப்படி இழைச்சி போயிருக்கிற? என்னடி ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையாடி? அம்மா நான் நல்லா இருக்கிறேம்மா, நீ எப்படிமா இருக்கிற? நீ தாம்மா ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கிற. அண்ணி உனக்கு சாப்பாடே போடுறது இல்லையா? என்ன நக்கல் பத்தியா? வந்ததும் வராதுமா என்ன வம்புக்கு இழுக்கிறாய்வா? அவ போடுற சாப்பாட யார் சாப்பிடுறது? அத வாயிலே எடுக்க முடியாது. சரி அதை விடு. சரி இரு, நான் உனக்கு ஆர்த்தி எடுக்கிறேன். எம்புட்டு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. அடியே அப்படியே மரம் மாதிரி நின்று இருக்கிற, அதை எடுத்துக்கிட்டு. அம்மா எதுக்குமா இதெல்லாம்? எவ்வளோ திருஷ்டி பட்டிருக்கோம் உன் மேல. எவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வர. நம்மள ஒரு வார்த்தை கேட்கறாளா பாரு, எப்படி இருக்கிற என்னன்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கிறா பாரு, திமிரு பிடிச்சவ. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, வந்தவன் கண்ணு, வராதவ கண்ணு, உங்க அன்னிக்காரி கண்ணு, எல்லா கண்ணும் போய் நல்ல கண்ணா நிக்கணுமா நீ? உள்ள போடா கண்ணு, நான் வரேன். இதை எதுவுமே போட்டு வாடி. இங்க பாரு, அப்படியே அந்த சூட்கேஸை தூக்கினு வா உள்ள. நீ வாமா, நம்ம உள்ள போலாம். அடியே கிளவி, ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு என் மூஞ்சி மேலேயா ஊத்திட்டு போற? உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. என்ன திமிரு? இவ எடுத்துட்டு வந்த லக்கேஜை நான் தூக்கின்னு வரணுமா? இருடி, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பு வைக்கிறேன். ஆர்த்தி தட்டை தூக்கி மூஞ்சி மேல போட்டு போறா பாரு. ஏம்மா எப்படிமா இருக்கிற? நீ நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கேம்மா. அண்ணி எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ஹாஸ்டல் போனதுலேருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல. நான் இல்லாதனால உங்களுக்கு ஜாலியாக இருந்திருக்கும் போலயே. இப்போ வேற வந்துட்டேனே. என்ன நாத்து இப்படி எல்லாம் பேசுற? நீ இல்லாம எனக்கு ஒரு கையே உடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீ வந்ததுக்கு அப்புறம் தான். அண்ணி என்ன கண்ணெல்லாம் கலங்குறீங்க? நான் வந்துட்டேன்னு அழுகுறீங்களா இல்ல சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரா? இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? இது ஆனந்த கண்ணீர்மா. நீ வந்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நானு. எங்க அண்ணிக்காரி இந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாதே. ஏதோ போய் பேசுறா. பாத்துக்கலாம், இங்க தானே இருக்க போறோம். அடியே அவ டயர்டா வந்திருக்கா, போய் ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துன்னு வா போ. சரிங்க அத்தை, எத்தனை வர அத்தை? நாத்தனாரே, உன் சூட்கேஸ் எல்லாம் எத்தனை வந்துட்டேன், இங்க வைக்கிறேன். அண்ணி அதை அப்படியே ரூம்ல வச்சிருங்களேன். இங்க இருந்து அதை வேற நான் எடுத்துட்டு போகணும். சரிம்மா, அதுக்கு என்ன எத்தனை போய் வச்சிடறேன். அடி பாவி, ரோட்ல இருந்து இந்த சூட்கேஸை தள்ளின்னு வந்துட்டேன். இங்க இருந்து ரூமுக்கு எத்துன்னு போறது கூட முடியாதுன்றாலே. அட கடவுளே. இந்தா நாத்து ஜூஸ், உனக்காக ஜூஸ் போட்டு எடுத்துன்னு வந்தேன். இந்தா மில்க் ஷேக்கு குடி. இது பேரு ஜூஸா? ஐயோ கடவுளே, மாட்டுக்கு வைக்கிற தண்ணி கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் போல. இது இப்படி இருக்கு. பாவம் எங்க அம்மா இதை தான் சாப்பிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குது. அண்ணி இந்த ஜூஸ்ல சுத்தமா சக்கரை இல்லை, எதுவுமே இல்லை. நீ குடிக்கவே முடியல. இந்தாங்க, எனக்கு வேணாம், நீங்களே குடிச்சிருங்க இதை. என்ன சொல்ற நாத்து? உனக்காக பார்த்து பார்த்து போட்டு எடுத்துன்னு வந்தேன். கிழிச்ச நீ பார்த்து பார்த்து போட்டு. நான் தான் டெய்லி சாப்பிட்றேன். இல்ல நீ எனக்கு வேணாம், நான் சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன். வாடி வா, வேணும்னே தாண்டி உனக்கு போட்டு எடுத்துன்னு வந்தேன். என்ன நக்கல் உனக்கு? வா, இனிமே எல்லாமே உனக்கு அப்படிதான் செய்ய போறேன். மக்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ஏதாச்சும் ஒரு வழியை சொல்லுங்க.